Hi friends, welcome to our channel கூட்டாஞ்சோறு விருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பால் கொழுக்கட்டை. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ மாவு பிணையணும். அதுக்காக 2 கப் தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த 1 கப் அரிசி மாவில் 4 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது ஸ்வீட் ரெசிபி அப்படின்றதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்தா போதும். அடுத்து 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இப்போ நம்ம வச்ச தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதை எடுத்து இந்த மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கணும். ஆரம்பத்தில் ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்றதுனால 1 ஸ்பூன் வச்சு கிளறிக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கையாலே அதை பிணைய ஆரம்பிக்க வேண்டியதுதான். நம்ம நெய் சேர்த்துருக்கனால மாவு நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், கையில் தொடுற அளவுக்கான சூடு தான் இருக்குது. ஸோ இதை நான் கையாலே பிணைய போகிறேன். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கணும். ஆரம்பத்தில் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். நம்ம பிணைய இது கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வந்துடும். இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இது குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிட வேண்டியது தான். ரொம்ப பெருசாக உருட்டிட்டோம் அப்படின்னா வேகிறதுக்கும் லேட் ஆகும், உள்ளேயும் வெந்த மாதிரி தெரியாது. அதனால் ஒரு மீடியம் சைஸாக குட்டி குட்டியாக உருட்டலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி நல்ல உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது போல் எந்த கிராக்கும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது போல் எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம உருண்டைகளாக தான் போடணும்னு இல்லை, உருட்டி நீளமாகவும் போட்டுக்கலாம். இப்போது நான் அம்மிக்கல் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது மேலே வைக்கிறதுக்கு ஒரு அரைக்கிற கல். இதுலேருந்து கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி அதை கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த பால் கொஞ்சம் திக்காக வரும். இப்போ ஒரு பாத்திரத்தை சுடு பண்ணி அதில் 4 கப் தண்ணியும் 1 கப் பாலும் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பால்ஸை இதோட சேர்த்து நல்லா ஒரு 10 மினிட்ஸுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இதை நம்ம குழந்தைகளோடு செய்யும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொம்மைகள், அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற பொருட்கள் இந்த ஷேப்லலாம் செஞ்சால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தேங்காய் துருவல் ரெடி பண்ணணும். அரைச்சி நம்ம எடுக்கிறத விட இது போல் நீளமாக எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் வாயிலையும் நல்லா தென்படும். இப்போ நம்ம சேர்த்த கொழுக்கட்டையெல்லாம் ஒரு 50% அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இது வெந்துக்கிட்டு இருந்தாலும் நம்ம அடிக்கடி கிண்டி விடணும். ஏன்னா பச்சரிசி சீக்கிரமே அடி பிடிச்சிரும். இது வேகட்டும். அடுத்து வாசனைக்காக 4 ஏலக்காயை எடுத்து இடித்து வச்சுக்கலாம். அப்பப்போ தேவைப்படும் போது இது போல் செஞ்சுக்கிட்டோன்னா நம்ம செய்கிற டிஷ் இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான், இருந்தாலுமே இதில் ஒரு 20 போல் மிளகை நல்லா இடித்து சேர்த்துக்கும் போது அது நம்ம சாப்பிடும்போது நம்ம தொண்டையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்கை தரும். சில பேர் இதோட சுக்கும் சேர்த்துப்பாங்க. இது ஒரு ஹெல்த் ட்ரிங்காகவும் மாறிக்கும். அடுத்து 1 கப் வெல்லத்தை இது போல் தட்டி எடுத்துக்கலாம். நம்ம கொழுக்கட்டைகள் வெந்துருச்சான்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ கொழுக்கட்டையை எடுத்து நான் ஒரு ஸ்பூனில் இப்படி கட் பண்ணி பார்க்கும்போது அது ஈஸியாக கட் ஆகிடுச்சு. ஸோ இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இதில் நான் தட்டி வச்சுருக்க ஏலக்காயையும் துருவி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இதில் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக வெல்லம் ஆட் பண்ணோன்னா அதோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளை கலரில் இருந்துச்சு. இப்போ வெல்லம் சேர்த்தனால கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டு வருது. இப்போ பார்த்திங்கன்னா இது ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி தெரியும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவு பால் எடுத்து இதோட சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்படும்.
இது நம்மளோட அம்மிக்கல் வந்துருச்சு. இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மாவு பாலை சேர்த்திக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போது இறக்க போகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி மிளகுத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். மிளகு வந்து ரொம்ப காரமாக இருக்காது, ஸ்வீட்டாக டாமினேட் பண்ணும். இருந்தாலுமே இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இது நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், பால்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு. வாசனையும் சூப்பராக இருக்குது. இது நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.